நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. பரிசுத்த லூக்கா 14 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. தியான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பகுதி. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். நாம் எழுந்து, அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு குடும்ப தலைவனாக, குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய பொறுப்பாளனாக, குடும்பத்தின் ஆசாரியனாக, இல்லை என்றால் குடும்ப ஆராதனை நடத்துகிறவனாக இங்கே யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய குடும்பம் முழுவதையும் தேவனை ஆராதிப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறான். ஆராதனைக்காக அனைவரையும் ஒழுங்குபடுத்தி ஆராதனைக்கு குடும்பமாக அழைத்து செல்கிறான் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், நாம் என்று சொல்லுகின்றான். நான் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க என்று சொல்லவில்லை. இல்லை என்றால் நீங்களெல்லாம் செல்லுங்கள், நான் பிறகு வந்து பார்த்துக்கிறேன். இன்றைக்கு நிலைமை அப்படித்தானே இருக்கிறது. நம்முடைய பண்டிகை கிறிஸ்தவர்களாகத்தானே நாம் காணப்படுகிறோம். முக்கியமான பெரு விழாக்களிலே தானே அநேகருடைய முகங்கள் ஆலயத்தில் காணப்படுகிறது. ஏனைய நாட்களிலே மனைவி பிள்ளைகள் மாத்திரம்தானே செல்லுகிறார்கள். அநேக நேரங்களிலே தனித்தனியாக நீங்கள் போங்க, நாங்கள் போங்க என்று சொல்லி அங்கே தனித்தவர்களாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குடும்பமாக, நாம் மனைவி பிள்ளைகளோடு, பேரப்பிள்ளைகளோடு குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் வருகின்ற அந்த காட்சியே ஒரு சாட்சியாக அல்லவா அமைய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியான ஒரு குடும்பமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று நீங்களும் நானும் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தனித்து ஆண்டவரை கண்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய அண்ணனுடைய கோபத்திற்கு விலகி அவன் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இரவிலே படுத்து தூங்குகிறான். அப்பொழுது தனித்தவனாக ஆண்டவரை தரிசிக்கிறான். முதலாவது ஆண்டவரை அவன் பார்க்கிறான். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரி, அருமையான ஐயா, அம்மா, நீங்கள் தனிப்பட்ட வாழ்விலே உங்கள் தேவனை நீங்கள் கண்டுகொண்ட அனுபவம் இருக்கிறதா? அவன் ஓடுகின்ற வேளையிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவரை தரிசித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் இருதய தூய்மையோடும் பரிசுத்தத்தோடும் காணப்படுகின்ற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவனுடைய தரிசனம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தனித்தவனாய் ஆண்டவரை கண்டவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைவுபடுத்தப்படுகிறான். நீ எழுந்து போ. அங்கே பாருங்கள், 31ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்திலே, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பெனியேலிலே தரிசனமான ஆண்டவர் இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைவூட்டுகிற ஒரு தேவனாக அங்கு செயல்படுகிறார். இப்பொழுது இங்கே நான் 35ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது தனித்தவனாக இருந்தவன் நினைவுபடுத்தப்பட்ட பின்பாக இங்கு தனித்தல்ல, குடும்பமாக செல்வோம் என்று சொல்லுகிறார். நாம் பெத்தேலுக்கு போவோம் என்பதாக சொல்கிறார். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். தேவனை ஆராதிக்க செல்வோம், தேவனை கனப்படுத்தும்படியாய் செல்வோம், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் செல்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மாத்திரமல்ல,
என் மனைவி வேண்டும், என் பிள்ளைகள் வேண்டும், என் பேரப்பிள்ளைகள் வேண்டும், அனைவரும் மோட்சராட்சியத்தினுடைய பங்காளிகளாக இருக்க வேண்டும். அனைவரும் ஆண்டவரை நித்தியமாய் ஆராதிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நான் செய்கிறது என்ன? நான் என்ன செய்கிறேன்? பரலோகத்திலே இன்னும் இடங்கள் உண்டு. நம்முடைய இன்றைய தியான பகுதியாக கொடுக்கப்பட்ட அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், அங்கே ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே ஆட்களை அழைத்து வந்து விட்டோம், ஆனால் இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய விருந்துக்கென்று நீ பங்காளியாக ஆகும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அதற்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீ மாத்திரம் சென்றால் போதாதே, இன்னும் இடம் இருக்கிறதே, இன்னும் இடம் இருக்கிறது. அந்த இடத்தை யார் நிரப்புவார்? நீங்களும் நானும் தானே ஊழியர்களாக அந்த இடத்துக்கு ஆட்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களை கொண்டு வந்திருக்கிறோமா? நம்முடைய இனத்தாரை கொண்டு வந்திருக்கிறோமா? நம்முடைய அயலகத்தாரை கொண்டு வந்திருக்கிறோமா? கரிசனை உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோட்சம் இடம் இன்னும் இருக்கிறது. ஆகையினாலே அந்த இடம் நிரப்பப்படும் மட்டுமாக ஆண்டவர் காத்திருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மக்களுக்கு சுவிசேஷ செய்தி சொல்லும் மட்டுமாக அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக நீயும் நானும் இன்னும் நாம் வருத்தப்படாதவர்களாக, சோம்பேறிகளாக, நிர்விசாரிகளாக, நாம் சுயநலக்காரர்களாக இருப்போம் என்றால் எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். ஒரு சகோதரன் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்காக அழுகிறான், கதறுகிறான், முறையிடுகிறான் கர்த்தரிடத்தில். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிடக்கூடாது. பாதாளத்தின் குரல் உன் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கட்டும். ஐயோ, நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருந்தால், அவர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தால், காலம் தாழ்ந்த பிறகு இந்த யோசனை வருவதை விட என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களிலே நான் பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் அனுபவித்து கொண்டு இருக்கிற இரட்சகரின் ஆசீர்வாதங்களை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற தாகம் உனக்கு உண்டா? அவன் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று சொல்லி உடன்பிறப்புகளை குறித்தோ குடும்பத்தாரை குறித்தோ கவலையற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அருமையான சகோதரியே, யோசித்துப்பார். 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் நான் வேதனைப்படுகிற இந்த இடத்திற்கு வரக்கூடாது. அவர்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். சமாரிய ஸ்திரீயினுடைய அவளுடைய அங்கலாய்ப்பை பாருங்கள். தண்ணீர் எடுக்க வருகிறாள், மேசியாவை கண்டுகொண்ட அவள், அந்த மேசியா, நான் பார்த்த மேசியா எனக்கு மாத்திரம் போதும் என்று மன நிறைவோடு அவள் தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு செல்லவில்லை. நான் ரட்சிப்பின் ஊற்றை நான் கண்டுகொண்டேன், ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த குடத்திலே என் தண்ணீர் எனக்கு அவசியமில்லை. இந்த நான் பெற்றிருக்கிற இந்த ஜீவ தண்ணீரை என் கிராமத்து மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வந்த வேலையை மறந்தவளாக குடத்தை மறந்து போய் அங்கே வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடுகிறாள். ஒரு மனுஷர் எனக்கு செய்ததை பாருங்கள், அவர் மேசியா என்று காண்கிறேன், நீங்களும் அந்த மேசியாவை பாருங்கள். ஒரு சுவிசேஷகியாக தான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வாஞ்சை, தாகம், தேடுதல் அவளுக்கு இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மாத்திரம் தேவனோடு இருந்தால் போதும், அவர்கள் அவசியமில்லை, அவர்கள் அந்த மோசமானவர்கள், அவர்கள் இந்த காரியத்திலே மோசமானவர்கள், அவர்கள் அதை செய்கிறவர்கள், இதை செய்கிறவர்கள் என்று சொல்லி பிறரை குற்றம் சாட்டுகின்ற மனப்பான்மையோடு கூட நாம் இருப்போம் என்றால் நாம் எப்படி அவர்களை தேவனிடமாய் கொண்டு வர முடியும்? நான் மாத்திரம் செல்வது சுயநலம். தேவன் அதை விரும்பவில்லை. நான் உனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தேனே, அவர்கள் எங்கே? உனக்கு இத்தனை அயலகத்தாரை கொடுத்தேனே, அவர்கள் எங்கே? எத்தனை மக்களை ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கிறாய், அவர்கள் எங்கே? ஆம், இங்கே அவள் தன்னை குறித்து ஒன்றும் எண்ணவில்லை, தன்னுடைய பழைய வாழ்க்கை குறித்தும் ஒன்று எண்ணவில்லை. அவள் தான் கண்டுகொண்ட மேசியாவை, தான் கண்டுகொண்ட மேட்பரை, தான் அறிந்திருக்கிற அந்த மேசியாவை என் ஜனங்களும் அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ற அந்த புள்ளியிலே அவள் இடம்பெறுகிறவளாக காணப்படுகிறாள். லேவியை பாருங்கள்.
தன்னுடைய வீட்டார் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய விருந்து வைக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், ஆண்டவரை கண்டு கொண்டவன், ஆண்டவருடைய அழைப்பின் பேரிலே அவருக்கு பின்பாக சென்றவன், தான் கண்டுகொண்ட அந்த இரட்சகரை, தான் கண்டுகொண்ட அந்த ராஜாதி ராஜாவை என் குடும்பத்தாரும் காண வேண்டும், என் வீட்டார் அனைவரும் காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து வைக்கிறார். இன்றைக்கு எத்தனை வழிமுறைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை வாய்க்கால்களை கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களை அழைத்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எத்தனை காரியங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? தனித்தவர்களாக அல்ல, அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் என்பதற்காக. நாம் எழுந்து இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்று சொல்லுகிறார். நீங்களும் உங்களுடைய வீட்டாரும், நீங்களும் உங்களுடைய அயலகத்தாரும், நீங்களும் உங்களுடைய சுற்றத்தாரும், நீங்களும் உங்களை வெறுக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டுமே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் தனித்தவனாக அல்ல, என் தேவனை ஆராதிக்கிற இடம் தனிப்பட்டவனுக்குரியதல்ல, அது நாங்கள் என்கின்றதான அந்த மனப்பான்மையுடையதாக நாங்கள் ஐக்கியமுடையவர்கள், நாங்கள் ஒருவரை ஒரு நேசிக்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு இடமாக நானும் என் வீட்டார் மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிற அனைவரும் உம்மை ஆராதிக்கின்ற அளவில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாளிலே மௌனமாயிருந்து நாங்கள் குற்றத்தை சுமந்து விடாதபடி தேவரீருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.